பொதுமக்கள் மனசுலையும் ஒரு தவறான எண்ணத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தேமுதிக தொண்டர்களே மிகவும் கேர்ஃபுல்லாக சுதாரிப்பு பார்த்து இருந்துக்கோங்க, ஓகேங்களா? அதே போல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேப்டனுடைய தேமுதிக மண்டபத்தை அடிச்சிட்டாங்க, வடிவேலை கேவலமாக பேசிட்டாங்க அப்படின்றாங்க. ரைட்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கேப்டனுடைய கட்டி வச்ச தேமுதிக கோட்டை அடித்தது யார்? உத்தமி ஜெயலலிதா தான். டெய்லி கேப்டனுடைய ஒவ்வொரு எம்எல்ஏவாக பிடுங்கி 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 கேப்டன் மேலே அவதூறு பரப்பி, கேப்டனை குடிகாரன்னு சொல்லி, கேப்டனை கோவப்படுறான்னு சொல்லிட்டு விபச்சார மீடியாக்களுக்கு ரூபா கொடுத்து கேப்டனை ரொம்ப கேவலமாக சித்தரிச்சு கேப்டன் ஒரு நடப்பயணமாக ஆக்குனது யாரும் பார்த்தீங்கன்னா அதிமுக தான். அதனால் அதிமுகவோட கூட்டணி போனனால தான் கேப்டன் ஆத்மா நம்மளை மன்னிச்சிருக்கல, ஓகேவா? அதேமாதிரி பிஜேபி கூட போனாலும் நம்ம முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்தவ ஓட்டை இழந்தது தான் நம்மளுக்கு மிச்சம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வடிவேலை கேவலமாக பேசுகிறவங்க கூட போனால் ரைட்டு, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுவும் இன்னும் எங்களுக்கு மனசில் ஆறாத ஒரு தழும்பாக தான் இருக்குது. இருந்தாலும் அதிமுகவுன்னா அவங்க யோக்கியமாக அவங்க என்ன நம்மளை போன்னு தள்ளிட்டு இருந்தாங்களா? இந்தியா எவ்வளோ கேவலமாக கேப்டனை விமர்சிச்சிருக்கான்னு தெரியுமா? ஜெயலலிதா எவ்வளோ கேவலமாக கேப்டனை குடிக்காரன்னு சொல்லியிருக்கான்னு தெரியுமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லற பைய சிங்கமுத்து அவன்